Welcome students. Today we are going to see 12th standard computer science unit 1 chapter 3 scoping part 3. The learning objectives we are going to see in today's class are what is module, what is modular programming, the characteristics of the modules and benefits of using modular programming, and finally access control. We already know the concept of all these topics because in 11th standard itself we saw all these topics. Let us see what is module first. So, எப்போ வந்து நம்ம ஒரு மாடியூல ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எப்போ வந்து நம்ம பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த ப்ரோக்ராமை சின்ன சின்ன பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங்கை வந்து நம்ம மாடியூல்னு சொல்லுவோம்னு ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ த சேம் கான்செப்ட் we are going to see in today class also. A module is a part of a program. So, ஒரு module அப்படிங்கிறது ஒரு program உடைய ஒரு part. Then, programs are composed of one or more independently developed modules. So, அப்போ ஒரு program இருக்கு அப்படின்னா அந்த programல என்ன இருக்கலாம்? Modules இருக்கலாம். So, அப்போ modules இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு moduleல இருந்து நிறைய modules வரைக்கும் நாம ஒரு programல யூஸ் பண்ணலாம். So, இப்போ moduleனா என்னன்னு பார்த்துட்டோம். Then, what is meant by modular programming? ஸோ எப்போ வந்து நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறோமோ ஸோ அந்த சின்ன சின்ன பார்ட்ஸாக டிவைட் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ the process of subdividing a computer program into separate subprograms is called modular programming. Then characteristics of modules. ஸோ இப்போ மாடியூல் இருக்குது அப்படின்னா அந்த மாடியூலுடைய காமன் பிஹேவியர்ஸ் என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். So the first characteristic, modules contains instructions, processing logic and data. So ஒரு module இருக்கு அப்படின்னா அந்த மாடியூல்குள்ள என்ன இருக்கலாம்? Instructions இருக்கலாம். So instructions are nothing but the coding. ஒரு மாடியூல் இருக்கு அப்படின்னா அந்த மாடியூல்ல வந்து நம்ம நிறைய lines of coding எழுதுவோம். So அதுல இருக்கிற ஒரு lines of coding தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா instructionsனு சொல்லுவோம். So அப்போ modules contains instructions. Then processing logic. ஸோ அப்போ அந்த மாடியூல் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நம்ம பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது அந்த மாடியூல் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு லாஜிக்கை வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணுவோம். தென் அந்த லாஜிக்கை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன தேவைப்படும்? டேட்டா. ஸோ டேட்டாவை யூஸ் பண்ணி தான் அது வந்து அந்த லாஜிக்கை வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ அந்த மாடியூல்குள்ளே என்னவும் இருக்கும்? டேட்டாவும் இருக்கும். ஸோ மாடியூல்ஸ் கண்டெய்ன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராசஸிங் லாஜிக் அண்ட் டேட்டா. Then the second characteristic is modules can be separately compiled and stored in a library. So already நாம built-in functions லாம் பார்த்திருக்கோம். So built-in functions are nothing but the predefined functions. So இந்த predefined functions எல்லாம் எங்க இருக்கும்? அது ஆல்ரெடி வந்து நம்ம build பண்ணி ஒரு library function குள்ள, that is ஒரு library குள்ள store பண்ணிருப்போம். அது எப்போ வந்து நமக்கு தேவைப்படுதோ அப்போ just நம்ம அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு மாடியூலை நாம் இப்போ பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாடியூலை நாம் செப்பரேட்டாக கம்பைல் பண்ணி லைப்ரரிக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் வாட் த செகண்ட் கேரக்டரிஸ்டிக். மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் எ லைப்ரரி. தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் எ ப்ரோக்ராம். ஸோ அந்த மாடியூல்ஸை நான் செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன் லைப்ரரியில் அப்படின்னா அதை வந்து நாம் எந்த ப்ரோக்ராமில் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோமோ அந்த ப்ரோக்ராமில் அதை எடுத்து நாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். Then the next characteristic is module segments can be used by invoking a name and some parameters. ஸோ ஒரு மாடியூல் இருக்குது அப்படின்னா அந்த மாடியூலை வந்து நம்ம எப்படி இன்வோக் பண்ணுவோம்? இன்வோக்கிங் இஸ் நத்திங் பட் காலிங். ஸோ எப்படி ஒரு மாடியூலை வந்து நம்ம கால் பண்ணுவோம்? ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். By using the name of the function, if we want to pass any parameters means by passing the parameters also we will be calling that function. So appo same thing or module. So module is nothing but the function. So appo அந்த function எப்படி நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னா by invoking a name and some parameters. So அந்த function உடைய name கொடுத்தோம் and parameters கொடுத்தோம் வந்து நாம அந்த மாடியூலை வந்து நாம கால் பண்ணுவோம், that is invoke பண்ணுவோம். Then the next characteristic is module segments can be used by other modules. So ஒரு மாடியூலை வந்து நாம இன்னொரு மாடியூலையும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். So that is what the last characteristic. Then the next topic is benefits of using modular programming.
ஸோ இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுறதால இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங்கை ஒரு ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் இஸ் லெஸ் கோட் கேன் பி ரிட்டன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பெரிய ப்ரோக்ராமை நான் சின்ன சின்ன பார்ட்ஸாக டிவைட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராமுடைய சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ த சேம் கான்செப்ட், லெஸ் கோட் கேன் பி ரிட்டன். ஸோ அப்போ சின்னதாக நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கோடிங்கை எழுதினாலே போதும். The next benefit is a single procedure can be developed for reuse. So ஒரே ஒரு single time வந்து நாம அந்த மாடியூலை ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த மாடியூலை எடுத்து நாம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து நாம மாடியூலை ரைட் பண்றோம். தென் eliminating the need to retype the code many times. ஸோ இப்போ நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்போ நம்ம அதை திரும்பவும் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ we are eliminating the need to retype the code many times. நான் நிறைய டைம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. Then the next benefit is programs can be designed more easily because a small team deals with only a small part of entire program. ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன பார்ட்டை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், மாடியூல்னு சொல்றோம். ஸோ அப்போ ஒரு சின்ன பார்ட்ல வந்து ஒரு சின்ன டீம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட வேலை வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ அப்போ ஈஸியா முடிச்சிருவாங்க. ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல கொஞ்சம் பேர் ஒர்க் பண்றதுக்கும் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சின்ன கோடிங்ல வந்து ஒரு டீம் ஒர்க் பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த வேரியபிள் எங்க போகுது, இந்த ஆர்குமெண்ட் எங்க போய் கால் ஆகுது, இதனுடைய ரிசல்ட் எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுவே ஒரு டீம் வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அப்போ அந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் த தேர்ட் பெனிஃபிட். Programs can be designed more easily because a small team deals with only a small part of entire code. Then the next benefit is modular programming allows many programmers to collaborate in the same application. So நான் இப்போ modular programming apply பண்றதால ஒரு applicationல நிறைய programmers work பண்றதுக்கு இந்த modular programming allow பண்ணுது. For example, ஒரு வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் நம்ம வந்து டெவலப் பண்றோம்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண அப்படின்னா அதுல வந்து ஒரு டாஸ்கையும் நம்ம ஒரு மாடலா பிரிச்சு ஒரு டீம் கிட்ட கொடுத்துடலாமா? ஸோ ஒரு மாடலா பிரிக்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டிங்கை வந்து ஒரு டீம் கிட்டையும், தென் வாட்ஸ்அப் கால் பண்றதை ஒரு டீம் கிட்டையும், தென் வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்றதை ஒரு டீம் கிட்டையும் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ ஒரு டீமும் ஜஸ்ட் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ல தான் நமக்கு ஒர்க் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்றோம் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா மாடுலர் ப்ரோக்ராமிங் வந்து நாம நிறைய ப்ரோக்ராம்ஸை ஒரே ப்ரோக்ராம்ல தட் இஸ் ஒரே அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றதுக்கு வந்து நாம அலோவ் பண்றோம். ஸோ modular programming allows many programmers to collaborate in the same application. Then the next benefit is code is short, simple and easy to understand. So இதுக்கு வந்து நான் explanation கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்ளை பண்றதால என்னுடைய ப்ரோக்ராமுடைய கோடு என்ன ஆகுது, ரொம்ப ஷார்ட்டா ஆகுது. தென் இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப சிம்பிளா என்னால் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் மாடுலர் ப்ரோக்ராமிங்கை ஒரு ப்ரோக்ராம்ல அப்ளை பண்றதால. தென் எரர்ஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட் as they are localized into a subroutine or function. ஸோ என்னால் ஈஸியாக எரரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறோம். இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நமக்கு எரர் அக்கர் ஆகுது அப்படின்னா அந்த எரர் எந்த பார்ட் ஆஃப் த கோடில் அக்கர் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஈஸியாக ஃபைண்ட் அவுட்டும் பண்ண முடியும். ப்ளஸ் அது ஜஸ்ட் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த கோடில் இருக்கிறதால அது அந்த பார்ட் ஆஃப் த கோட் அந்த 4 லைனோ இல்லை 10 லைனோ ஸோ அந்த சின்ன பார்ட் ஆஃப் த கோடில் மட்டும் நாம எரரை கண்டுபிடிச்சு அங்க மட்டும் நம்ம சால்வ் பண்ணா போதும். அந்த ப்ரோக்ராம்ல இருக்க எல்லா பார்ட்லயும் வந்து நாம அந்த எரர் எப்படிலாம் போய் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எரர்ஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட் as they are localized to a subroutine or function. Then the next benefit is the same code can be used in many applications. ஸோ ஒரு மாடியூல் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த மாடியூல் வேற ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன்ல நமக்கு யூஸ் ஆச்சுன்னா அந்த அப்ளிகேஷன்லயும் நம்ம அந்த மாடியூலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஆல்ரெடி சொன்னோம்
ஒரு வாட்ஸ்அப் வந்து நாம கிரியேட் பண்ண போறோம். வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து சாட்டிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு மெயினான திங். ஸோ சாட் பண்றதுக்காக வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்கா? ஸோ ஹைக் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹைக் அப்படிங்கிறதும் வந்து ஒரு சாட்டிங் அப்ளிகேஷன் தான். ஸோ இப்போ இந்த ஹைக் அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? வாட்ஸ்அப்ல எழுதுன அந்த சாட்டிங் உடைய மாடியூல இந்த ஹைக் அப்ளிகேஷனை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ the same thing, the same code can be used in many applications. நமக்கு எந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அந்த கோடிங் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த கோடிங் எடுத்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும், அப்ளை பண்ணிக்க முடியும். Then the next benefit is the scoping of variables can easily be controlled. ஸோ ஒரு வேரியபிளுடைய ஸ்கோப்பிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். ஒரு வேரியபிள் எங்கேருந்து எங்கே மட்டும்தான் யூஸ் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்போம். வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை வித்தின் த ப்ரோக்ராம்குள்ளே அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை சொல்கிறத தான் வந்து நம்ம ஸ்கோப்பிங்னு சொல்லணும். ஸோ இப்போது நான் இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறதால இந்த ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸை நம்மளால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். Then the next topic is access control. So in the access control நாம வந்து 11th standardல படிச்ச ஒரு டாபிக் தான். So access specifiers அப்படிங்கறத நாம 11th standardல கிளாஸ்ல படிச்சிருப்போம். Public, private, protected or the access specifiers அப்படிங்கிற visibility control, access control இப்படிலாம் நாம படிச்சிருப்போம். The same thing access control here. So இந்த access control உடைய ஒரு important thing என்ன, ஒரு இம்பார்ட்டன்டான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is used for security purpose. So, access control is a security technique that regulates who or what can view or use resources in a computing environment. So, ஒரு function இருக்கு இல்லனா ஒரு class இருக்கு அப்படின்னா அந்த classக்குள்ள இருக்க resourceஸையோ இல்ல ஒரு functionக்குள்ள இருக்க resourcesஸையோ வேற யாராலலாம் பார்க்க முடியும், வேற யாராலலாம் எடுத்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற security control ப்ரொவைட் பண்றது தான் இந்த access control உடைய வேலை. Then it is a fundamental concept in security that minimizes risk to object. So இது வந்து ஒரு பேசிக் கான்செப்டா நம்ம வந்து யூஸ் பண்றோம். அது ஒரு முக்கியமான கான்செப்டா வந்து நம்ம யூஸ் பண்றோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை யார்கிட்ட இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்டை யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அதனுடைய ரிஸ்கை மினிமைஸ் பண்றதுக்காக வந்து நாம இந்த ஆக்சஸ் கண்ட்ரோலை நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ்ல மெயினா யூஸ் பண்றோம். தென் வாட் ஆர் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்? ஸோ ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். என்னென்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்கு? பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட். The same thing, private, public and protected are the access specifiers. ஸோ இப்போ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் உடைய வேலைலாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். பப்ளிக் மெம்பர்ஸ். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருடைய வேலை என்ன? பப்ளிக் மெம்பர்ஸ் ஆர் accessible from outside the class. ஸோ வெளியே இருக்க கிளாஸ்ல இருந்து நம்மளால பப்ளிக் மெம்பர்ஸை access பண்ணிக்க முடியும். எங்க வேணா வந்து நம்மளால இந்த பப்ளிக் மெம்பர்ஸ் access பண்ணிக்க முடியும். தென் protected members. protected members எங்க மட்டும் தான் நம்மளால access பண்ண முடியும்? within the class and within the derived class. ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளேயும் தென் அந்த கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணிருக்க அந்த derived கிளாஸ்லயும் மட்டும் தான் நம்மளால protected members-ஐ access பண்ணிக்க முடியும். தென் private members. ஸோ private அப்படின்னால என்ன மீனிங்? ஸோ அது ப்ரைவேட்டா இருக்கு, வித்தின் த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அவுட் சைட் த கிளாஸ்ல இருந்து அதை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஸோ பப்ளிக் மெம்பர்ஸ் ஆர் accessible from outside the class and protected members of a class are accessible from within the class and are also available to its subclasses. Then private members of a class are denied access from the outside the class. So private members நம்மளால outside the classல இருந்து access பண்ண முடியாது. They can be handled only from within the class. Then இந்த access specifier Pythonல எப்படி இருக்கும்? So Pythonல access specifiers னு ஒன்னு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா actually access specifiers அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. பட் access specifiersக்காக நாம எந்த ஒரு கீவேர்டையும் நாம யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கீவேர்ட்லாம் வந்து நாம C++ அண்ட் ஜாவாலலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் பைத்தான்ல வந்து நாம access specifiersக்காக எந்த ஒரு கீவேர்டையும் நாம யூஸ் பண்ண போறது கிடையாது. அப்போ எப்படி வந்து அந்த access specifiersல பைத்தான்குள்ள நாம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். So Python prescribes a convention of prefixing the name of the variable or method
within single or double underscore to emulate the behavior of protected and private access specifiers. So என்ன சொல்றாங்க அப்படின்னா பைத்தான்ல வந்து நாம ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றோம் protected and private access specifiers implement பண்றதுக்காக. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெம்பருக்கு முன்னாடி that is ஒரு வேரியபிளோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனோ இருக்கு அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடியோ இல்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியோ நான் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு protected access specifier-ஆ சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் நான் டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது private access specifier-ஆ நமக்கு மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல a அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த a வேரியபிளுக்கு முன்னாடி 2 அண்டர்ஸ்கோர் சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு பார்த்தோம் பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ a அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு. a வேரியபிள்குள்ள 10 அப்படிங்கிற வேல்யூவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ a ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது வந்து நாம ஒரு பிரைவேட் மெம்பரா மாற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு முன்னாடி 2 அண்டர்ஸ்கோர் சிம்பிளை யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு பிரைவேட் மெம்பரா நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம பிரைவேட் மெம்பரா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த ஃபங்க்ஷன் நேம்க்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் சிம்பிளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷனா நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பிரைவேட் மெம்பர்ஸ். சப்போஸ் அதுவே நாம ஒரு சிங்கிள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எதை மீன் பண்ணுதுன்னா ப்ரொடெக்டட் மெம்பர்ஸை மீன் பண்ணுது. தென் ஸோ ப்ரைவேட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்கும் பார்த்துட்டோம். அப்போ பப்ளிக்னா என்ன மேம்? அப்போ பப்ளிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி எந்த சிம்பிளும் இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிளா a ஈக்குவல் டு 10 add அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ தட் இஸ் த public access specifiers. C++ and Java-லலாம் வந்து நம்ம private தான் நம்மளுடைய default access specifier அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் எது வந்து default access specifier அப்படின்னு பார்த்தோம்னா public is the default access specifier. So in C++ and Java control the access to class members by public, private and protected keywords. C++ and Java-லாம் வந்து நாம access specifiers-காக public, private, protected அப்படிங்கிற keywords-ஐ நம்ம யூஸ் பண்ணுவோம். But in case of Python, so Python-ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா all members in a Python class are public by default. So Python-ல ஒரு class நம்ம create பண்றோம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் by default-ஆ என்ன மெம்பரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா public மெம்பரா இருக்கும். ஸோ இப்போ இந்த பப்ளிக்ல இருக்கிற மெம்பர்ஸை நம்ம ப்ரொடெக்டட் மெம்பராகவோ இல்லை ப்ரைவேட் மெம்பராகவோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் அண்ட் டபுள் ஸ்கோரை வந்து நாம யூஸ் பண்ணுவோம். Whereas by default in C++ and Java all members are private. So C++ and Java-ல வந்து நமக்கு டிஃபால்ட்டா இருக்கிற members என்ன அப்படின்னு பார்த்தோம்னா private members, but in case of Python it is public by default. Okay, thank you children. Here our class ends. இதோட நம்மளுடைய third chapter complete ஆகுது. So we'll see you in the next class.